வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கதிர். இப்போ இன்றைக்கி நடந்த ஐபிஎல் 2024 ஆக்ஷனை பற்றி ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போடலான்னு சொல்லி போட்டிருக்கேன். பார்க்கலாம் நண்பர்களே, வாங்க. ஃபஸ்ட்டு சிஎஸ்கே டீமு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரச்சின் ரவீந்திரா, டேட் மிச்சல், முஷிபுர் ரஹ்மான், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் யங் பிளேயர் ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க. ஒரு அருமையான ஒரு பிளேயராக இருப்பார்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா ஒரு இதில் எடுத்திருக்காங்க. யாருமே எதிர்பார்க்காத ஒரு பிளேயரை எடுத்திருக்காங்கன்னா ரொம்ப உண்மையிலே சூப்பரு. பட் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அவ்வளோ கோடி ரூபா போகணும்னா அந்தளவுக்கு ஒரு ஃபைட் பண்ணியிருக்காங்க. பட் பரவாயில்ல, இருந்தாலுமே வந்து ஒர்த்து தான். பட் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் எடுத்திருக்காங்க நம்ம டீமை பொறுத்தளவுக்கு. சமீர், சுருக்கமாக சமீர்னு சொல்லலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நமக்கு போல் நம்ம சதுர் தாக்கூர் போயிருக்கோம், அவ்வளோதான். அப்புறம் வந்து வேறு யார், அவ்வளோதான். இப்போ முஷிபுர் ரஹ்மான், அவ்வளோதான் போயிருக்கோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா சதுர் தாக்கூரை இந்த ஐபிஎல்லில் பார்ப்பீங்க. தோனி வந்து அவரை எப்படி யூஸ் பண்ணுறாரு, அதே வந்து ஒரு மற்ற ஐபிஎல் டீமும் மற்ற நம்ம இந்தியன் டீம் கேப்டனும் யோசிப்பாங்க. இப்போ டேட் மிச்சல் தோனி எடுத்திருக்காருன்னா அது ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம பென் ஸ்டோக் போல தான் ஒரு இடத்த ஃபுல் பண்ணால் கண்டிப்பாக அவரால் முடியும். கண்டிப்பாக, ஏன்னா அவர் ஸ்பின் நல்லா விளையாடுவார், அதனால் அவர் எடுத்துருக்காப்புல. சரிங்களா, அதனால் தப்பு கிடையாது. அதே மாதிரி ரச்சின் ரவீந்திரா, மொயின் அலிக்கு ஒரு ஃபியூச்சர் வர்ற காலங்களில் மொயின் அலி வந்து ஃபிட் இல்லை, ஒரு வேளை அவர் விளையாட முடியலன்னா ரச்சின் ரவீந்திராவை கொண்டு வரலாம். அவர் வந்து பவுலிங் மட்டும் ஸ்கில் மட்டும் ரெடி பண்ணால் போதும். சரிங்களா, அந்த மாதிரி தான். அதனால் அவர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பட் நல்ல ஒரு ஆப்ஷன் தான், அதனால் தப்பு கிடையாது நண்பர்களே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹாரி ப்ரூக் வந்திருக்காருங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து இந்தியன் கண்டிஷனில் விளையாடுவாராங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது. இந்த டெஸ்ட் சீரீஸை அவருக்கு காமிச்சு கொடுத்துரும். ஏற்கனவே ஒரே ஒரு செஞ்சுரி மட்டும் தான் அடித்தார் எஸ்ஆர்ஹெச்சுக்கு எதிராக. மற்றபடிக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் அடிக்கலை. மற்றபடிக்கு அந்த ஸ்டெப்ஸுங்க பையனை எடுத்துருக்காப்புல 50 லட்ச ரூபாய்க்கு. ஒரு நல்ல பிக்கப் தான், பட்டு பார்க்கலாம். வேறு மற்றபடிக்கு யாரை எடுத்திருக்காங்கன்னா பூமரங்கில் வந்து ஏற்றி தான் விடுவார். அவர் யாரும் எடுக்க மாட்டார். ஜூலி ரிச்சர்சன் 5 கோடி ரூபாய்க்கு போயிருக்காப்புல டெல்லிக்கு. பரவாயில்ல, ஓகே. ஆனால் அந்த பையன் அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவானான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச டவுட்டு தான். பட் இருந்தாலும் எடுத்திருக்காங்க. பார்க்கலாம் நண்பர்களே, பார்க்கலாம். சரிங்களா, அடுத்து வந்து குஜராத் டைட்டன்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் பவுலர் நிறைய பேரை எடுத்திருக்காங்க நண்பர்களே. ரொம்ப சந்தோஷம். எப்படின்னா இப்போ வந்து ஒரு நம்ம ஷாருக்கானை எடுத்திருக்காங்க 7.40 கோடி ரூபா அந்த மாதிரி. பட் எனக்கு தெரிஞ்சு ஷாருக்கான் வந்து ஒரு 2 கோடி ரூபாய்க்கு தான், 2 கோடி கூட ஒர்த்து கிடையாது. ஏன்னா இன்டர்நேஷ்னல் மேட்சும் விளையாடல, லோக்கல் மேட்ச் தான் விளாண்டுருக்கான். குருட்டடி கோயிந்தேன். அவனுக்கு எதுக்கு இவ்வளோ கோடி ரூபா கொடுத்து எடுக்கிறான்னு எனக்கும் தெரியலை. பட் அவனை எடுத்திருக்காங்க நண்பர்களே. வேஸ்ட்டு, சுத்த வேஸ்ட். அவன் இந்த ஐபிஎல்லையும் நல்லா விளாட மாட்டான். ஏன்னா தமிழ்நாட்டு பிளேயர் பார்த்திங்கன்னா ஐபிஎல்லில் விளையாண்டு இவன் ஒருத்தன் மட்டும்தான் வந்து இவ்வளோ ஐபிஎல் விளையாண்டு உள்ளே போகாமல் இவ்வளோ கோடி சம்பாதிச்சு ஓட்டிகிட்டு இருக்கான். சரிங்களா, வேஸ்ட்டு. அது போக பார்த்திங்கன்னா உமேஷ் யாதவ் வந்திருக்காப்புல ஜிடிக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா கார்த்திக் தியாகி வேஸ்ட்டு. வேறு யாரும் சொல்கிற மாதிரி இல்லை நண்பர்களே. சரிங்களா, அப்புறம் ஆப்கான் பவுலர் இந்த ஓமசாய் இருக்கார்ல, ஆல்ரவுண்டர், அவர் வந்திருக்காப்புல. ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். அது வந்து மினி தமிழ்நாடு, மினி ஆப்கான் ஜிடி டீமு. ஏன்னா கார்த்திக் பாண்டியா போயிட்டாங்க, நம்பிக்கைத்துறை பாய் போயிட்டனால அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது. சரி, பார்க்கலாம். அடுத்து வந்து கொல்கட்டா நைட் ரைடர்ஸு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா மெயினானது அங்கேயே போச்சு. ரூதர் போர்டு எடுத்துருக்காப்புல. ரூதர் போர்டு 1.5 crore. சூப்பர் ஆப்ஷன் தான், நல்ல பிளேயர் தான், நல்லா விளையாடுவாப்புல, தப்பில்லை. பரத் எடுத்துருக்காப்புலாம் 50 லட்ச ரூபா. இவெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி 2 கோடி ரூபாய்க்கு போயிருக்கலாம். பரவாயில்ல. ராம்நாத் சிங் எடுத்திருக்காங்க, பரவாயில்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா சேட்டன் சக்கரி 50 லட்ச ரூபாய்க்கு ஓகே. மிச்சர் ஸ்டாக் 24.75 கோடி ரூபா. நண்பர்களே, இந்த மிச்சர் ஸ்டாக் 24.75 கோடி ரூபாய்க்கு வேஸ்ட்டு நண்பர்களே. அவன் வந்து வெறும் 4 ரூபாய்க்கு கூட பிரயோஜனம் கிடையாது நண்பர்களே. சரிங்களா, 4 ரூபாய்க்கு கூட பிரயோஜனம் கிடையாது, சுத்த வேஸ்ட்டு. சரிங்களா, அவன் வந்து இப்போ வந்து ஃபுல் அவுட் ஆஃப் ஃபார்மு. இந்த வேர்ல்டு கப்லேயும் ஒன்றும் பண்ணலை. அன்றைக்கி ஆஸ்திரேலியா கப் அடித்ததுனால வந்து அவன் பேர் வந்துச்சு. சரிங்களா, மற்றபடிக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸும் கிடையாது. வேஸ்ட். 24 கோடி வேஸ்ட்டு. நாக்கிட்டு போங்க லக்னோ.
ஆஸ்டன் டேர்னர் அவனை எப்படியும் இறக்க மாட்டாங்க, தெரிஞ்ச விஷயம். அப்புறம் வந்து வேறு யார் இருக்கா, குணால் பாண்டியா, அவனை விட்டுருங்க. வெள்ளிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும், டீமில் இடம் கொடுப்பாங்கன்னு தெரில. 2 கோடி ரூபா பரவாயில்ல, ஓகே தான். பட் வந்து வேறு அவங்க யாருமே அதிகமாக காசு கொடுத்து எடுக்கலை நண்பர்களே. சிவமோகி மட்டும் 6.40 அந்த ரேஞ்சில் எடுத்திருக்காங்க. பரவாயில்ல. ஆனால் அவனுக்கு அவ்வளோ ஒருத்தனை கட்டிங்க எனக்கு தெரிஞ்சு. இதெல்லாம் மணிமேகலை சித்தார்த்து அந்த பையனுக்கு ஒருத்தனா நல்லா ஸ்பின், நல்ல பவுலரு. அவனுக்கு வாய்ப்புகள் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. நல்ல பவுலர் நண்பர்களே, சரிங்களா. அந்த பையன் நல்லா விளையாடக்கூடிய நண்பர். பஞ்சாப் கிங்ஸு அடுத்து பார்க்கலாம். பஞ்சாப் கிங்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதுசாக வந்து யார் வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து அவங்க டீம் செட் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் யாராவது எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஹர்ஷல் படேல் எடுத்திருக்காங்க. 17.75 கோடி ரூபாய்க்கு ஹர்ஷல் படேல் இருக்கையிலேயே அவன் வந்து ஒரு 75 ரூபாய்க்கு கூட தேர மாட்டான். அவனை போய் எடுத்து வச்சுருக்காங்க. சுத்த வேஸ்ட் நண்பர்களே. இந்த டீம் பற்றி பேசுறதுக்கு நான் சும்மாவே இருக்கலாம். அடுத்து மும்பை இந்தியன்ஸு, அது எப்படியும் வந்துட்டு இப்போ 7-8 தான் போகுது. ஏன்னா ஹார்திக் பாண்டியா கேப்டன்சி பண்ணுறாருல, அதனால் சொல்கிறேன். வேஸ்ட்டு. அவளை யாரை எடுத்து பண்ண போகிறாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ் இருக்கலே வேஸ்ட்டு. ஹேட்ரிச் எடுத்துருக்காப்புல 5 கோடி ரூபாய்க்கு. பார்ப்போம் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான்ட்டு. அர்ஜுன் டெண்டுல்கர்லாம் இருக்காருங்க, நல்லா பண்ணுவார். மதுசங்கா அந்த பையன் வேணால் கொஞ்சம் நல்லா பணம் தெரியுது. பட் பும்ராவுக்கு ஈக்குவலாக அவனால் பண்ண முடியுமான்னு கேட்டால் டவுட்டு. ஆனால் பும்ரா மாதிரிலாம் பண்ண முடியாது. பட் இந்த டைம் வந்து அவங்க டீமே கொலாப்ஸில் கிடக்குது, அதனால் வேஸ்ட்டு. அப்போ நவுன் துஷாரான்னு ஒருத்தர் இருக்கான், ஒரு தடிமாட்டு பையன், வேஸ்ட்டு. ராயல் சேலஞ்சு பெங்களூரு அது முடிஞ்சு போன டீமு, அதை பற்றி பேசி பிரயோஜனமே இல்லை நண்பர்களே. அது ஏற்கனவே டாம் கரன் எடுத்திருக்காங்க, அருமையான பிளேயர் எடுத்திருக்காங்க டாம் கரன், சரிங்களா. அப்புறம் வந்து வேறு யார் எடுத்திருக்காங்க, வேறு அல்சேல் ஜோசப் எடுத்திருக்காங்க 17.50 கோடி ரூபாய்க்கு. இதுக்கு மேலே உங்களுக்கு நான் சொல்ல விரும்பலை நண்பர்களே, சரிங்களா. எந்த அளவுக்கு அந்த டீம் அப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ராஜஸ்தான் ராயல்ஸு அவங்க வந்து இந்த சுப்பம் துபைன்னு சொல்லிட்டு ஒரு பையனை 5.80 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. நம்ம ஆள் தோனி எடுத்த மாதிரி ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்க. டாம் குரோடன் ஒரு பையனை எடுத்திருக்காங்க. அவர் வந்து இங்கிலாண்டை சேர்ந்த பிளேயரு. அவர் எப்படி விளையாடுவான்னு தெரில, பார்க்கலாம், பொறுத்துன்னு தான் பார்க்கணும், சரிங்களா. வேறு யாரையுமே எடுத்த மாதிரி தெரியல. அவங்க அவ்வளோதான் போயிருக்காங்க. சன்ரைசர்ஸ் வந்து மெயினாக வந்து டேவிஸ் கெட்ட எடுத்திருக்காங்க. இந்தியன் கண்ட்ரிஸ்லாம் அவர் பொழப்பு ஓடாது நண்பர்களே, தயவுசெய்து சொல்கிறேன், அவர் பொழப்பு ஓடாது. அதனால் கொஞ்சம் யோசித்து தான் அவங்க எடுத்துருக்கணும். பட் இருந்தாலும் ஒரு 30-40 ரன்னு 30-20-25 பக்கத்தில் அடிப்பாப்லேன்னு தோணுது. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம், சரிங்களா. பார்ப்போம். அரசாங்கா 1.50 கோடி ரூபாய்க்கு. ஏன்னா முரளிதரன் அங்கே ஸ்பின் கோச்சுனால அவர் அங்கே எடுத்துகிட்டு போயிருக்காரு முரளிதரன், சரிங்களா. வேறு ஒன்றும் இல்லை, அதான் காரணம். உணர்கட்டு நல்ல ஒரு பிக்கப்புங்க, நல்ல பவுலருங்க, பாவம், நல்ல ஒரு பிக்கப்பு, அவர் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அவ்வளோதான் நண்பர்களே, சரிங்களா. இதில் வேஸ்ட்டானது டீம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து பேட் கமின்ஸ்க்கு 20 கோடி ரூபாயும், கேகேஆர் டீம் வந்து மிச்சர் ஸ்டாக்கு வந்து 24 கோடி ரூபாய் எடுத்தது தான் மிஸ்டேக்கு. அது போக ராயல் சேலஞ்சு பெங்களூர் வந்து அல்சேல் ஜோசப் 11.50 கோடியும், அதே மாதிரி பஞ்சாப் கிங்ஸு அந்த ஹர்ஷல் படேல் இங்கே பைத்தியக்காரனுக்கு கொடுத்த காசுன்னா இருக்கையிலே மொக்கமான ஒரு ஆக்ஷன், சரிங்களா. தேங்க்யூ நண்பர்களே, நன்றி, வணக்கம். ஏன்னா ஹர்ஷல் படேல்லாம் அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம் நண்பர்களே, வேஸ்ட்டாக போய் எடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து நல்ல நல்ல பிளேயர்லாம், வேறு பிளேயர்லாம் லோக்கல் பிளேயர் எவ்வளோ பிளேயர் இருக்கான், அவங்களாம் எடுக்காம போட்டு இவங்களெல்லாம் போய் எடுத்துகிட்டு வச்சுட்டு, ஏன்னா அவனே அவுட் ஆஃப் ஃபார்ம் இந்திய டீமுக்கு செலெக்ஷனில் இருக்கப்போ கழட்டி விட்டாங்க. அப்போயே தெரிய வேண்டாமா லட்சணம், பவுலிங்லாம் கணிச்சிட்டாங்க, எல்லாம் போட்டு அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. பேட் கமின்ஸே வந்து T20 ஃபார்மேட் செட்டே ஆக மாட்டான், அடி வாங்கிட்டு போகிற ஆள். மிச்சர் ஸ்டாக்கு வந்து அவன் வந்து பழைய பவுலிங்கே கிடையாது. அவனுக்கு பிச்சில் ஏதாவது அசிஸ்டன்ட் மட்டும் இருந்தால் மட்டும் தான் பண்ணுவான், இல்லைன்னா பண்ணவே மாட்டான். தயவுசெய்து சொல்கிறேன், இந்த ட்ரிப்பு ஐபிஎல்லாம் விளையாடுறதை விட எனக்கு டவுட்டாக தெரியுது. அடி விளையாண்டாலும் நம்ம ஆளுக பொழன்னு பொழந்து கட்டிடுவான்ல. என்ன வேர்ல்டு கப்லேயே பார்த்துருப்பீங்க, சரிங்களா, அவனை எப்படிலாம் பொழந்து கட்டினாங்கன்ட்டு. அவனுக்கு போய் 24 கோடி ரூபா கொடுத்து எடுத்துருக்காங்கன்னா இவங்களை விட முட்டாப்பயிலே எவனும் கிடையாது, சரிங்களா. ஓப்பனாக சொல்லப்போனால் அதான் உண்மை. இவனோட முட்டாப்பயிலே எவனும் கிடையாது. ஏன்டா இப்படி காசை வேஸ்ட் பண்ணுறீங்க? வேறு நல்ல நம்ம இந்தியன் டீம் பிளேயருக்கு தான் கொடுக்கலாம். இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க நண்பர்களே. சரி பார்ப்போம், அவ்வளோதான், எடுத்தாச்சு, இனி ஒன்றும் பண்ண முடியாது, அவங்களுக்கு தலையெழுத்து, நம்ம என்ன பண்ணுறது. ஓகே நண்பர்களே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ.